ஓம் சக்தி. அம்மாவின் பக்தர்களுக்கும் செவ்வாடை சக்திகளுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் உரித்தாகுக. இன்று ஆடி மாதம் பிறந்து ஆடி அமாவாசை சீரும் சிறப்புமாக மக்கள் திரளாக வந்து வேள்வியில் கலந்து கொண்டு வரிசையில் சென்று அம்மாவின் தரிசனத்தையும் பெற்று குருவின் தரிசனத்தையும் பெற்று சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை பார்க்கும்போது மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆடி மாதம் என்றாலே ஆடி மாதம் என்னமோ தேவையில்லாத மாதம் நினைப்பார்கள். அப்படி கிடையாது. ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம். ஆடிப்பூரம் அம்மனுக்கு உகந்த நட்சத்திரம். இந்த ஆடிப்பூரத்தில் கலந்து கொண்டு அம்மனுக்கு எல்லா பக்தர்களும் அவரவர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவார்கள். அப்படி அவர்கள் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் போது அன்னை ஆதிபராசக்தி அவர்களுக்கு அருள் கொடுப்பார்கள் என்பது ஐதீகம். ஆதிபராசக்தி என்பது முக்கியமாக கூழ் ஊற்றுகின்ற ஒரு சிறந்த தொண்டு. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கூழ் ஊற்றுவார்கள். அது இல்லாமல் நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு அம்மனுக்கு இந்த மாதம் முழுவதும் கூழ் ஊற்றி கொண்டாடி கொண்டு தான் இருப்பார்கள். அம்மா ஆதிபராசக்திக்கு மட்டும் இந்த ஆடி மாதம் அல்ல, எல்லா அம்மன்களுக்கும் இந்த மாதம் உகந்த மாதம். அவரவர்கள் ஊர்களில் இதை சிறப்பாக கொண்டாடுவார்கள். நம்ம மேல்மருவத்தூரில் அந்த ஆடிப்பூரம் கொண்டாடுறது இது 54வது வருடம். 54 வருடங்களாக அம்மனுக்கு இந்த ஆடிப்பூர விழாவை சீரும் சிறப்புமாக செய்து வருகின்றோம். இதில் அம்மா குரு அவர்கள் இல்லை என்பது தான் பெரிய ஒரு வருத்தமான ஒரு நிகழ்ச்சி. அவர்கள் இருந்தால் இன்னும் சிறப்பாக இது கோலாகலமாக இருக்கும். அவர்கள் விட்ட பணியை செய்ய வேண்டும் என்பதற்காக எங்களால் முடிந்த அளவு நாங்கள் இதை செய்கின்றோம். பக்தர்களும் எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கின்றார்கள். குருவினுடைய பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதில் பக்தர்களுக்கும் அதிக ஆர்வம் இருக்கின்றது. அவர்களும் விழாக்களில் கலந்து கொள்கின்றார்கள். இந்த 27, 28 நடைபெறும் ஆடிப்பூர விழாவில் கலந்து கொண்டு கஞ்சி ஊற்றுதல், பாலாபிஷேகம் செய்தல் ஆகிய நிகழ்வுகளில் உங்களுடைய பங்களிப்பை கொடுத்து நல்ல அம்மாவினுடைய ஆசியையும் குருவினுடைய ஆசிர்வாதத்தையும் நீங்கள் பெற வேண்டும். அம்மா சொன்னார்கள், நாம் அதை பின்பற்றி இன்றைக்கும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே விழா சீரும் சிறப்புமாக அமைய உங்களுடைய பணி மிகவும் முக்கியமாக தேவைப்படுகின்றது. மேல்மருவத்தூருக்கு வந்து அம்மாவை நன்றாக தரிசனம் செய்து குருவினுடைய அருளை பெற்று உங்கள் குடும்பம், குழந்தைகள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு செல்ல வேண்டும். அம்மா கட்டாயம் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவாள். ஆகவே நீங்கள் கட்டாயம் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த விழா சீரும் சிறப்பாக அமைய அன்னை ஆதிபராசக்தியின் அருளும் அடிகளாருடைய திருவருளும் நமக்கு கிடைக்கும் என்று நம்பி, முடிவாக ஒரு குட்டி கதை இல்லை என்றால் அது நிறைவு பெற்றதாக கருதப்பட மாட்டாது. ஆகையால் ஒரு சின்ன கதையை, நான் படித்த கதையை உங்களுக்கு சொல்கின்றேன். பாண்டவர்கள் வனவாசம் செய்தபோது காட்டிலே வாழ்கிறார்கள். அவர்களுக்கு எந்த வசதியும் கிடையாது. ஆனாலும் கண்ணனை அழைத்து கண்ணனுக்கு விருந்து கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஆசை. நாம் இந்த வனத்தில் வாழ்ந்தாலும் கண்ணனை அழைத்து நம்மால் முடிந்த விருந்தை கொடுக்க வேண்டும் என்று ஒரு யோசனை செய்து யார் போய் கண்ணனை முதலில் அழைப்பது என்று பேசிக்கொள்கிறார்கள். அப்பொழுது சாஸ்திரத்தில் சிறந்த நகுலன், அவன் நல்லா தெரிஞ்சவன், சாஸ்திரம் தெரிஞ்சவன், அவனை ரொம்ப கண்ணனுக்கு பிடிக்கும், அதனால் அவனை அனுப்பலாம் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நகுலன், நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போகிறான் கண்ணன்கிட்ட. கண்ணனை போய், கண்ணா, இன்று உனக்கு நாங்கள் விருந்து படைப்பதாக இருக்கின்றோம். ஆகையால் கட்டாயம் நீ வர வேண்டும், எங்களுடைய விருந்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று
மிக பணிவோடு வேண்டிக் கொள்கின்றான். அதற்கு கண்ணன், இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்குது, இன்றைக்கு வர முடியாது, ஆகையால் நீ போகலாம் என்று சொல்லிவிடுகின்றார். சரின்ட்டு வருத்தத்தோடு நகுலன் திரும்பி வந்து கண்ணனுக்கு இன்று ஓய்வில்லையாம், அதனால் அவரால் வர இயலாதாம் என்று கூறினார். உடனே வேறு யாராவது சென்று அழைக்கலாம் என்று யோசித்த போது அர்ஜுனனை மிகவும் கண்ணனுக்கு பிடிக்கும். ஏனென்றால் அர்ஜுனன் வில்வித்தையில் சிறந்தவன், சிறந்த வீரன். கர்ணனுக்கு சமமாக போரிடக்கூடிய ஒரே ஆள் அர்ஜுனன். அதனால் அர்ஜுனனை மிகவும் கண்ணனுக்கு பிடிக்கும். அதனால் கண்ணனுக்கு பிடித்த அர்ஜுனனை அனுப்பினால் அவர் கட்டாயம் வருவார் என்று அர்ஜுனனை அனுப்புகிறார்கள். அர்ஜுனனும் போய் கர்ணனிடம் கேட்கின்றான், நீங்கள் விருந்துக்கு வர வேண்டும், அங்கே திரௌபதி சமைத்து கொண்டிருக்கின்றாள், நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் என்று கூறுகிறார். அதற்கு இல்லை எனக்கு நேரம் இல்லை, என்னால் வர இயலாது அப்படின்னு சொல்லி கண்ணன் அனுப்பிவிடுகிறார். பிறகு யார்தான் போய் கூப்பிட்டால் இந்த கண்ணன் வருவார் என்று யோசித்த போது பீமன் சொல்கின்றான், நான் போய் கூப்பிடுகின்றேன், கண்ணன் கட்டாயம் வருவார் விருந்துக்கு அப்படின்னு சொன்ன உடனே, டேய் நீ சும்மா இரு, நாங்கள்லாம் கண்ணங்கிட்ட எழுந்த உடனே கண்ணனை வணங்கி பக்தியோடு இருக்கிறோம், நாங்களாம் போய் கூப்பிட்டே வரல, நீ ஒரு நாள் கூட கண்ணனை பற்றி நினச்சே பார்க்குறதில்ல, உன்னுடைய பக்தியை மெச்சி ரொம்ப வந்துடுவாரா, வரமாட்டார், நீ போகாதன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பீமன் போகின்றான். பீமன் போன உடனே கண்ணன் பீமனை வரவேற்று என்ன விஷயம் என்று கேட்கும்போது, நான் திரௌபதியை சமைக்க சொல்லி வந்து விட்டேன், இன்றைக்கு நீங்கள் விருந்துக்கு வராவிட்டால் எனக்கும் சாப்பாடு கிடைக்காது, அதனால் கட்டாயம் நீங்கள் விருந்துக்கு வர வேண்டும் என்று அழைக்கின்றார். அப்பொழுது கண்ணன் சொல்கின்றார், அவர்களெல்லாம் கூப்பிட்டே நான் வரவில்லை, நீ எப்படி கூப்பிட்டு நான் மட்டும் வந்து விடுவேன் என்று சொல்கின்றார். சரி, அவங்கெல்லாம் தினமும் வணங்குறாங்க, நான் வணங்குறதில்ல, ஆனாலும் என்னுடைய பக்தி உண்மையான பக்தி, அதை நிரூபிக்க வேணுமானா நீங்கள் இப்போ வரலைன்னா இந்த கதாயுதத்தாலே என் மண்டையில் அடிச்சுக்கிட்டு நான் செத்து போயிடுவேன், இப்போ யாருடைய பக்தி சிறந்த பக்தின்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கதாயுதத்தை எடுத்து அடிச்சுட்டு போகிறான். அப்போ அவர் நிறுத்து நான் வரேன், நீ கூப்பிட்டதுனால நான் வரேன். அதாவது என்ன இந்த கதையிலன்னு தெரியுதுன்னா, வெளிப்படையாக ஒரு பக்தியை காட்டிக்கொள்வதை விட மனதுக்குள்ளேயே நல்ல தூய்மையான பக்தியை வளர்த்து கொள்வது தான் சிறந்த பக்தி. அவங்க எல்லாரும் வெளிப்படையாக வணங்கி கிருஷ்ணனை போற்றி புகழ்ந்து எல்லாம், ஆனால் பீமன் மட்டும் ஒன்றுமே செய்ய மாட்டான், ஆனால் அவனுக்கு பக்தி இல்லைன்னு சொல்ல முடியாது, மனதுக்குள்ளேயே அவனுடைய பக்தியை வளர்த்து கொண்டு உள்ளான். ஆகையால் நீ உன்னுடைய பக்தி தான் உண்மையான பக்தி, அதனால் நான் கட்டாயம் விருந்துக்கு கூட வரேன்னு சொல்லி போனாராம். ஆகையால் இந்த பக்தி என்பது வெளிப்படையாக மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக ஆரவாரத்தோடு ஆக்ரோஷமாக செய்கின்ற பக்தியெல்லாம் உண்மையான பக்தி கிடையாது. மனதார தூய்மையாக நினைத்து பக்தி செலுத்தினால் அதுவே உண்மையான பக்தி என்பதைத்தான் இந்த கதை உணர்த்துகின்றது. ஆகவே எல்லோரும் நாம் ஆரவாரமற்ற அமைதியான தூய்மையான பக்தியை கொண்டு நாம் அன்னையை வணங்குவோம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவை நினை மனமே மேல் மறுபுறம் மாவை நினை மனமே. Please like, share and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.